சிஎம் அப்படிங்கிறவர் ஒரு ஆட்சியாளர்கள் என்பவர்கள் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணுமே ஒழிய அது செய்ய மாட்டேங்கிறார். ஆனா விளம்பரம் மட்டும் பண்றாங்க. போதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெற்று விளம்பரம் மட்டும் செய்து கொள்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் காட்டமாக விமர்சனம் செய்துள்ளார். நிச்சயமாங்க. இப்ப நம்மளே இன்னைக்கு நேற்று ஃபுல்லா கிருஷ்ணகிரி மாவட்டம் நான் ஆய்வு பண்ணேன். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் வந்திருக்கோம். மறுபடியும் எல்லா இடத்துக்கும் போக போறோம். நீங்க சொன்ன மாதிரி சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு, மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு, எங்கேயுமே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கல. வீட்டில இருந்து வெளியே வர முடியாத நிலைமை. இன்னைக்கு சென்னை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்னைக்கு இந்த 2-3 நாள் மழையில பாதிச்சிருக்கு. இதே இன்னும் ஒரு மாசம் தொடர்ந்தா தமிழ்நாட்டின் நிலைமை என்ன அப்படின்றத நான் கேட்கிறேன். இதுக்கு தான் நான் சொல்றேன், திட்டமிடல் வேண்டும். ஏன் இந்த ஆட்சி இன்னைக்கு ஆட்சி கீழே எத்தனை அதிகாரிகள், எத்தனை அமைச்சர்கள், எத்தனை எம்எல்ஏ நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க. என்ன பண்றாங்க? நாங்க அரிசி பருப்பு கொடுக்குறோம், அத்தியாவசிய பொருள் கொடுக்குறோம், காய்கறி கொடுக்குறோம், வீடுகள் உடைஞ்சவங்களுக்கு நிதி கொடுக்குறோம். இதே தான் இன்னைக்கு முதலமைச்சரும் பண்றாருன்னா அப்புறம் அவர் எதுக்கு முதலமைச்சரா இருக்கணும்? அது எல்லாம் மக்கள்கிட்டே கொடுத்துட்டு போயிடலாமே. மக்களே இந்த ஆட்சியை நிர்வகிச்சுட்டு போகலாம் இல்லையா? ஒரு சிஎம் அப்படிங்கிறவர் ஒரு ஆட்சியாளர்கள் என்பவர்கள் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணுமே ஒழிய அது செய்ய மாட்டேங்கிறார். ஆனா விளம்பரம் மட்டும் பண்றாங்க. போதையை போனாதீங்க, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்கு துணை போகாதீங்க. யார் துணை போறா? அவ்வளோ நீங்க ஃபீல் பண்ற முதல்வரே உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். யாரும் நீங்க போதைக்கு துணை போகாதுன்றீங்களா? ஒரு கையெழுத்துல அந்த டாஸ்மாக தமிழ்நாட்டில இருந்து அப்புறப்படுத்த முடியும். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அதை விட்டுட்டு வெறும் வீர வசனங்களோ டைலாகோ போட்டோ ஷூட்டோ படக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்லை. நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்றத அட்லீஸ்ட் மக்களும் உணரணும், இந்த ஆட்சியாளர்களும் உணரணும். நான் கேட்டுக்கிறேன். இல்லை, இது இன்னைக்கு அவர் அடிக்கடி சொல்றது என்ன? நான் டெல்டாக்காரன் தான், டெல்டாக்காரன் பெருமையா சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.